தமிழ் மக்களுக்கு வணக்கம். தொடரும் ரெய்டு 2வது நாளாக இன்றைக்கும் ரெய்டு தொடர்கிறது. என்னடா இதே சொல்லி சொல்லி போர் அடிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான். ஏன்னா, மீடியா இத கவர் பண்ணல. மீடியா இத கவர் பண்ணியிருந்தா நான் ஏன் பேச போறேன்? ஏன்னா எல்லாரும் பார்க்க போறீங்க. லைவ்ல அது கவர் ஆகப்போகுது. நேத்திக்கு முழுக்க பாருங்க. மீடியாக்கள் என்னென்ன விவாத பொருளா எடுத்திருக்காங்கன்றத பாருங்க. மீடியாக்கள் முழுக்க முழுக்க விவாத பொருளாக எடுத்தது நேற்று முழுக்க நியூஸ் 18 இருக்கட்டும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், எல்லாம் பேசி வைத்து, சொல்லி வைத்து டிஐபிஆர்ல இருந்து உத்தரவை பெற்று அவர்கள் அந்த விவாதத்தை நடத்துகிறார்கள். விவாதம் என்ன? பாமகவில் உள் விவகாரம். அதாவது சீனியர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும், அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனையா அப்படின்ட்டு. கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுகவில் உள் விவகாரம் என்று உருட்டியவர்கள் இன்றைக்கு பாமக பக்கம் சென்று விட்டார்கள். இதை தவிர்த்து வேறு எதையும் மீடியா செஞ்சது கிடையாது. அதனால தான் நாம திரும்ப திரும்ப பேசுகிறோம். இப்போது 2வது நாளாக அமலாக்கத்துறை விசாகனை அவரது வீட்டிற்கு வந்தது மட்டும் இல்லாமல் வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு மீண்டும் கூட்டி சென்றிருக்கிறது. நேற்று விசாகனுடைய மகன், அவருடைய மனைவி இவங்ககிட்டையும் விசாரணைகள் நடத்தியிருக்கிறது. எதற்காக என்றால், ப்ராப்பர்ட்டி 50 கோடி 60 கோடி 100 கோடி என்று ப்ராப்பர்ட்டி இவர்கள் பேரெல்லாம் வாங்கப்பட்டிருக்கிறது. இது எப்போ வாங்கப்பட்டிருக்கிறது என்றால், செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த பொழுது, புழல் சிறையில் இருந்த பொழுது, தியாகி 10 ரூபாய் தியாகி செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த பொழுது, நாம இதுக்கு மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஒத்தனைக்கு தரணும், நம்ம கொஞ்சம் அடிச்சுப்போம் என்று அடித்து கொண்ட தொகை தான் அந்த தொகை என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தகவல்கள். சரியா? இந்த பூர்வாங்க அல்லது அடிப்படை ஆதாரங்கள் இல்லை என்றால் 2வது நாளாக விசாரணை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது அமலாக்கத்துறைக்கு. அதே மாதிரி அவன் இருக்கான் பாருங்க, இன்னொரு திருடன் ஆகாஷ் பாஸ்கரன்னு, அவனும் அப்படியே தான். அவன் வேணால் சப்பை கட்டலாம், நான் பெரிய வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கேன். பெரிய வீட்டில் பொண்ணு எடுத்தா என்ன? உனக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்ததுன்றதுக்கு சோர்ஸை காமிச்சிட்டு போ. அந்த சோர்ஸ் அவனால் காமிக்க முடியலன்றதுனால நீ அப்ஸ்காண்டார. நீ எங்கே இருக்க இப்போது? ஆகாஷ் பாஸ்கரன் எங்கே இருக்கிறான்? யாருக்காவது தெரியுமா? ரதீஷ் எங்கே இருக்கிறான்? யாருக்காவது தெரியுமா? சவுக்கு சங்கர் சொல்கிறார், அவன் துபாய்க்கு தப்பிச்சு போயிட்டான். அவன் துபாய்க்கு போனானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரெய்டு நடக்கும் பொழுது உனக்கு மறைப்பதற்கு எதுவும் இல்லைன்னா அங்கேயே இருக்க வேண்டியது தானே? அல்லது ரெய்டு நடக்கிறது வெளியூரில் இருக்குன்னா திரும்பி வர வேண்டியது தானே? அப்போ தெளிவாக இவர்கள் எதையோ மறைக்கிறார்கள். அதனால தான் இவர்கள் தப்பி ஓடுகிறார்கள். ஏன் தப்பி ஓடுகிறார்கள் என்றால், இவர்களை பிடித்தால் இவர்களிடமிருந்து பெறக்கூடிய ஸ்டேட்மெண்ட் யாரை நோக்கி போகும்னா, இந்த உதவாநிதியை நோக்கி போகும், சபரீசனை நோக்கி போகும், இந்த தினேஷை நோக்கி போகும். தினேஷ் யார்? ஸ்டாலினுடைய தனிச்செயலாளர். இவர்களையெல்லாம் நோக்கி போகும். அப்படின்றதுனால நீ அப்ஸ்காண்ட் ஆகிடு. ஞாபகம் இருக்குல்ல, பிஆர்பி கிரானைட் விவகாரம் வந்த பொழுது அழகிரியுடைய மகன் அப்ஸ்காண்ட் ஆனார். பல மாதங்கள் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் அப்ஸ்காண்ட் ஆகணும்? மீது குற்றம் இல்லை என்றால் எதிர்கொள்ள வேண்டியது தானே. அப்போ அப்ஸ்காண்ட் ஆகும் பொழுது எதையோ மறைப்பதற்காகத்தான் நீங்கள் இதையெல்லாம் செய்கிறீர்கள் என்று தெளிவாகிறது. இவை குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய பழக்கங்க இது. இவன் குடும்பத்திற்கு கருணாநிதி விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தார். இது புதிய சட்டமன்ற தலைமைச் செயலகம் என்ற பெயரில் ஒரு வாட்டர் டேங்கை கட்டினாங்க. அந்த வாட்டர் டேங்கை பாதி கட்டிட்டு திறந்து வச்சாங்க அவசரமாக. அதில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல், 850 கோடி ரூபாய், 900 கோடி ரூபாய் அது அளவுக்கு ஊழல். அப்படின்றதுக்கு அந்த விசாரணைக்கு அதுக்கு முன்னால் மேம்பால ஊழல், அந்த மேம்பால ஊழலுக்கு தான் கைது செய்யப்பட்டார் கருணாநிதி. அந்த மேம்பால ஊழல் சம்பந்தமாக விசாரணைக்கு கூப்பிட்ட பொழுது வர மறுத்தார். வர மறுத்த பொழுது அவர் தான் காலையில் ஒரு வீட்டில், மதியானம் ஒரு வீட்டில் இருப்பார். இந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் இருப்பார். இந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாச்சுனாக்கா அந்த வீட்டுக்கு போவார். அந்த வீட்டில் பிரச்சனை அதிகமாச்சுன்னா இந்த வீட்டுக்கு வருவார் இல்லையா? இப்படி இருந்து வந்தவரை தேடி பிடித்து காவல்துறையினர் தயவு செஞ்சு வாங்க விசாரணைக்கு ஒத்துழைங்கன்ற போது விசாரணைக்கு வர மறுத்து கதவை திறக்காமல், அதற்கப்புறம் காவல்துறையினர் நீங்கள் கதவை திறக்கலாம், நாங்கள் உடச்சிட்டு வர வேண்டியிருக்குன்ற சூழல் ஏற்படும் என்று சொன்ன உடனேயே கதவை திறந்து நான் கக்கூசுக்கு போனேன்னு கக்கூசுக்குள்ளே போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னாக்க அங்கேருந்து மாறனுக்கு ஃபோன் பண்ணி அவரை வரவழைத்து ஐயோ கொள்றாங்களே கலாட்டாலாம் நடந்தது. 2001 நடைபெற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போவே வீரமணி உட்பட எல்லாரும் என்ன சொன்னாங்க? விசாரணை கூப்பிட்டா போக வேண்டியதானேங்க. ஏன் விசாரணை கூப்பிட்டா ஒருத்தன் ஐயோ கொள்றாங்கன்றான், ஒருத்தன் பேண்ட்லேயே ஒன்றுக்கு போகிறான். இதான் அவங்க டக்கா?
இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுயமரியாதைன்றீங்க, தன்மானம்ங்கிறீங்க, வீரம்ங்கிறீங்க. இதான் அவங்க வீரமா? இதில் கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது இதே மாதிரி இப்போ எப்படி ஆகாஷ் பாஸ்கரன் அப்ஸ்காண்ட் ஆனானோ, எப்படி இப்போ அந்த இவன் ரத்தீஷ் அப்ஸ்காண்ட் ஆயிருக்கானோ, அந்த மாதிரி ஸ்டாலின் அப்போ அப்ஸ்காண்ட். ஹம்மர் கார் அது அந்த கொண்டு வந்தது, அது வாங்கினது. அந்த ஹம்மர் கார் கூட ஆஸ்டின் மார்ட்டின்னு ஒரு கார். ஹம்மர் காராவது 1 கோடி வேணுமோ அந்த அந்த நாட்களில். அது கூட ஆஸ்டின் மார்ட்டின்ற ஒரு கார், அது ஒரு 4 கோடி. இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு தரகர்கிட்டேருந்து வாங்கியிருக்கான், அதுக்கு வரியே கட்டலை அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்து விசாரணை வந்தபொழுது இதே உதவாநிதி அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். இவன் குடும்பமே இந்த மாதிரி தான், தொடை நடுங்கி குடும்பம். ஆனால் பேசுவதெல்லாம் வீராவேசமாக பேசுவார்கள். இந்த தொடை நடுங்கி குடும்பம் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது என்றால், சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் அப்ஸ்காண்ட் செய்திருக்கிறது. ஏன் அப்ஸ்காண்ட் செய்திருக்கிறது என்றால், அந்த சாட்சியங்கள்லாம் அவர்களை நோக்கி வருகிறது. இப்போ நம்ம கேட்க வேண்டியது என்ன? இந்த அப்ஸ்காண்ட் ஆனவர்களெல்லாம் சாதிக் பாட்ஷா மாதிரி, அண்ணாநகர் ரமேஷ் மாதிரி காலி செய்யப்படுவார்களா? தற்கொலை செய்யப்படுவார்களா? புரிஞ்சுக்கணும் வார்த்தைகளை. தற்கொலை செய்யப்படுவார்களா அப்படின்ட்டு. இது எல்லாமே இந்த குடும்பத்திற்கு அத்துப்படி. இந்த குடும்பத்தை காத்து கொள்வதற்காக இவர்கள் யாரை வேண்டுமானாலும் பலி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான குடும்பம் கருணாநிதி குடும்பம். அந்த குடும்பம் இன்றைக்கு அம்பலமாகி நிற்கிறது. இதில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நபர் யாராக இருக்கும் தெரியுமா? எனக்கு தெரிந்து கனிமொழி அவர்கள் தான். அவனே என்னையா அதிகாருக்கு அனுப்புகிற? நீ ஷாஹித் பல்வாட்டின்னு அந்த செக்கை நீ வாங்கிவிட்டு, உங்கள் அம்மா வந்து 70% டைரக்டராக இருந்துக்கிட்டு, நான் 30% வைத்திருந்தேன் என்பதற்காக நான் வந்து அதற்கு பலிகடாவாக்கப்பட்டு என்னை கொண்டு போய் திகாரில் வச்சிங்கல்ல, இப்போ போங்கடா திகாருக்கு என்று மனதளவில் கண்டிப்பாக நினைத்திருக்கக்கூடிய அல்லது நினைக்கக்கூடிய நபர் யாருன்னா நம்ம சகோதரி கனிமொழி அவர்கள் தான். அந்த அளவுக்கு இந்த குடும்பம் அத்தனை தீமைகளையும் செய்து தப்பித்து வந்திருக்கிறது. கருணாநிதி சர்க்காரியாவில் தப்பித்தார் என்பதிலிருந்து ஆரம்பித்து சர்க்காரியா முதல் ஸ்பெக்ட்ரம் வரை அப்படின்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்க, இவர்கள் எப்படியெல்லாம் தப்பித்திருக்கிறார்கள், எந்த நெளிவு சுழிவுகளெல்லாம் யோசித்து தப்பித்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த முறை நீ தப்ப முடியாதடி, நாங்கள் வந்து இதை கண்காணித்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ கூட பிரவீன் கணேஷ் அப்படின்றவனை குறித்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இவன் இந்த சபரீஷனோட அக்கா மகனோ அண்ணன் மகனோ, அவன் எங்கே இருக்கான்னா ஈசிஆரில். இங்கே நம்ம டிஜிபி அவர்கள் சங்கர் ஜிவால் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு. அவன் வந்து இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2021 அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, நான் சபரீஷனுக்கு நெருங்கிய உறவு அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க போய் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கொடு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கொடுன்னு மிரட்டி 100கணக்கான கோடி வாங்கியிருக்கான். வாங்கி அவங்க யாருக்குமே திருப்பி தரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர்கள் போய் உதவாநிதிட்ட போய் சொன்னால், நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நான் போய் சொன்னேன்னா ஏதோ ஒரு முறை கொடுப்பாங்க, கொஞ்சம் பணம் கொடுப்பான், மிச்சதை அவன் கொடுக்க மாட்டான். நீங்கள்லாம் பணம் கொடுக்காதீங்க அவனை நம்பி அப்படின்னு உதவாநிதி சொல்கிறாப்புல. ஏன்னா இந்த மாப்பிள்ளை சார்ன்னு இருக்கான் பாருங்கள், இந்த சபரீஷ், இந்த அயோக்கிய பயல் இப்போ யூரோப்பில் இருக்கான். அவன் இப்போ இந்த சமயத்தில் நம்ம பேசி கொண்டிருக்கும்போது அவன் ஐரோப்பாவில் இருக்கிறான். அவனுடைய மனைவியை வைத்ததாவது ஸ்டாலினுடைய மகள், ஸ்டாலினுடைய மனைவி, இவங்க இந்த கிச்சன் கேபினெட்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுக்கிறார்கள். என்னென்ன, இதை பற்றி கேட்காதீங்க, இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு. இப்படி தான் தகவல் வருகிறது. இப்படியான ஒரு குடும்பம், இப்படியான ஒரு கும்பல், இப்படியான ஒரு கொள்ளை கூட்டம் அடிச்சிருக்க பணத்தை பற்றி எவனும் விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறான். எவனாவது ஒருத்தன் வந்து விளக்கம் கொடுக்குறான்னா பார்த்தீங்களா? நேத்திலே நடந்திருக்கு. ஸ்டாலின் உதவாநிதியுடைய நண்பன் வீட்டில் ரெய்டு அப்படின்ட்டு, அவன் அப்ஸ்காண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினானா, ஸ்டாலின் நீலகிரியில் உல்லாச பயணத்தில் இருக்கிறார். ஓகே, இவன் எங்கே போனான்? இந்த கெடுகிட்டவன் இவன் பேச வேண்டியதானே? மற்றதுக்கெலாம் வரான்ல, மற்றதுக்கெலாம் வந்து பேசுகிறான்ல, மற்றதுக்கெலாம் வந்து கருத்து கருணாநிதியை தெரிவிக்கிறான்ல. இதுக்கே கருத்து தெரிவிக்கலை, இதுக்கே இது வரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க எந்த காலத்துலையும் திருந்த மாட்டானுங்க. ஆனால் நாம தான் விரட்டி பிடிக்கணும் இவனுங்கள. இப்போ கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா,
இது எதுவும் மாட்ட மாட்டாங்கங்க. இவங்க எதுவும் மாட்ட மாட்டாங்க. ஏன்னா 1960கள்லேருந்து இதான் கதை. மக்கள் வெறுத்து போய் இருக்கிறார்கள். இந்த குடும்பம் மாட்டாதா? இவ்வளவெல்லாம் செஞ்சு, இவ்வளவு அயோக்கியத்தனம் செய்தும் இந்த குடும்பம் தப்பித்துக் கொண்டிருக்கிறதா? கடவுள் என்று ஒருவன் இருக்கிறானா? அப்படின்ற கேள்வி கேட்கும் அளவுக்கு, சந்தேகப்படும் அளவிற்கு இந்த குடும்பத்துடைய அழிச்சாட்டியம் இருந்து வந்திருக்கிறது. இப்போ வரைக்கும் இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு தீர்வு வரணும்ல. அந்த தீர்வு தான் இப்பொழுது வந்திருக்கிறது அல்லது வரவிருக்கிறது. இந்த குடும்பத்திலேருந்து ஒருவர் உள்ளே செல்வது உறுதி. மூவரும் சென்றால் சந்தோஷம். மூவரோடும் சேர்ந்து வேறு சிலரும் சென்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் இவர்கள் எந்த நிலையிலும் தப்பிக்க முடியாதபடிக்கு இவர்கள் முகத்தில் அறைந்தால் போல இந்த கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வீடியோ மேலே வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும், கேட்கணும். இவனுக்கு மீடியா கேட்க மாட்டேங்கிறான்ல, நாம கேட்கணும், நாம சொல்லணும். என்னடா அயோக்கியத்தனம் இது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்டுகிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய தகவல்களுடன் இந்த விசாகனுடைய கைது எனக்கு தெரிந்து இன்றைக்கும் விசாரணை நடக்குது, கைதா இல்லையான்ற தெரிய வரும். அப்படி நடந்தால் அடுத்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத தகவலை சேகரித்து உங்களிடம் வருகிறேன். நன்றி, வணக்கம்.